இப்போ இந்த 110 மூட்டைய கர்மாவை என்னால் சுமக்க முடியலன்னு மறுபடியும் தற்கொலை செய்து கொண்டால் 1000 மூட்டை உங்களுக்கு சேர்ந்து விடும். மறுபடியும் ஒரு பாடி எடுத்து இந்த 1110 மூட்டை நீங்கள் தூக்கிட்டு திரியணும். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. தற்கொலை செய்கிறவன் நினச்சி கூட பார்க்காதீங்க, மிகப்பெரிய டேஞ்சரில் மாட்டிக்கிறீங்க. இந்த உயிரை எடுத்துட்டா தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொல்வது உடலை மட்டும்தான், உயிர்த்தன்மை வாடியை விட்டு வெளியில் போகுது. ஆனால் நீங்கள் பிரச்சனை ஏற்படுகிறது மனதில், செஞ்ச கொலை உடம்புக்கு. இது சம்பந்தமே இல்லை. முதல்ல நீங்கள் கொல்லணும்னா மனதை கொண்டு இருக்க வேண்டும். மனதை கொல்றதுன்னா என்ன? தியானத்துக்குள்ளே போகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? விழிப்பாகணும், மனமற்ற நிலைக்கு போகணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு குருவை சந்தித்து ஆன்மீகத்திற்குள்ள நுழையும் போது மனம் அமைதியடையும். இப்போ மனதில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, சரியான தீர்வு அதுதான். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்க. பிரச்சனை நடக்கிறது மைண்டில், தண்டனை கொடுக்கறது உடம்புல. இது முதல் பெரிய மகா தப்பு.